ஹாய், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி கீ ரைஸ் செய்ய போகிறோம். கீ ரைஸ் செய்கிறதுக்கு எண்ணெய் முதல்ல ஊற்றிட்டு தேவையான இந்த ஸ்பைசஸ்லாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இந்த எண்ணெயில் போட்டுடணும். போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கூட வெங்காயத்தை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா வதங்கி கொடுக்கணும். இந்த கீ ரைஸ்க்கு வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கக்கூடாது. ஒரு 3/4 பதத்தில் வெந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த வெங்காயத்தை. அப்புறமா இதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு இடையில இந்த நாட்டுக்கோழியை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறோம். நாட்டுக்கோழி கிரேவி, கீ ரைஸ் கூட நாட்டுக்கோழி கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சிக்கன்லாம் எடுத்து போட்டுட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், பட்டை, லவங்கம் இதை மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போது கொஞ்சம் லவங்கம், ஒரு 3 லவங்கம், பட்டை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சிடணும். இப்போது இங்கே வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா இந்த பேஸ்ட்டாக அதில் போட்டுக்கணும். இதுலேயே கொஞ்சம் சிக்கனுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். பச்சை பட்டாணி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி வரணும். எல்லா பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ வதங்கி வந்தோடனே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறதோட நெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்த உடனே அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு, அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ லெமன் ஜூஸ், ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் ஜூஸ் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க விட்டு வரணும் தண்ணி. எல்லா பச்சை ஸ்மெல்லு போய் நல்லா கொதித்து வருது தண்ணி. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து தம் போட்டு மூடி வச்சிடணும். இப்போது நெக்ஸ்ட்டு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் செய்கிறதுக்கு சட்டியில் இன்றைக்கி செய்கிறேன். சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும். வெங்காயத்தை போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்ட அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் கிரேவிக்கு நல்லா வதக்கணும். கூட உப்பை சேர்த்துக்கணும். இப்போது இங்கே கீ ரைஸ்க்கு தண்ணி நல்லா கொதித்து அரிசி எல்லாம் ஒரே லெவலுக்கு வந்துட்டுருக்கு. இப்போது சிக்கனை குக்கரில் வச்சு வேக வச்சுருந்தீங்களா, இப்போ இது தம் போட்டாச்சு. இப்போ அந்த சிக்கன் வெந்துடுச்சு குக்கரில் வச்சது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கீ ரைஸு வெந்து நல்லா புதிரியாக வந்திருக்கு. மேலே கொத்தமல்லி, நெய் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும் சூட்லேயே. நல்லா டேஸ்டான கீ ரைஸ். இதோட சிக்கன் வச்சு சாப்பிட்டா சுட சுட இந்த குளிர் டைமுக்கு செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் வீட்டில். இப்போ சிக்கன்
நான் வெங்காயம் வச்சு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் இதெல்லாம் போட்டது வீடியோ எடுக்க முடியல. நான் அப்படியே சொல்லிடுறேன். சிக்கன் கொதித்து வந்த உடனே இதில் வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிட்ட அப்புறமா சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுது என்னென்னா மசாலா, முந்திரி, தேங்காய், தக்காளி, கசகசா, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி இதில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான் இது. அப்புறம் நல்லா கொதித்து வந்த அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட நெய் சோறையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை போல் வீட்டில் நல்லா செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.